அப்போ இயேசு இடத்தில் வரும்போது ஒவ்வொரு பாவத்தையும் நினைச்சு நினைச்சு அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டானா அது போகும். முட்டான்னு சொன்னாலும் நீ கொலை பண்ணிட்ட முடிச்சிட்ட. ஜீசஸ் பயங்கரங்க. ஜீசஸ் சட்டங்களா நியாயப்பிரமாணத்தோட பயங்கரம். நான் அடிக்கடி ஜீசஸ் சொல்லுவேன், ஜீசஸ் நான் ரொம்ப நேசிக்கிறேன் சப்பா, ஏன்பா இப்படி கடுமையான சட்டங்களா போட்டீங்க? என் தங்கம், நீ என்னை நேசித்தா அந்த சட்டங்களா தெரியாதுன்ட்டார். மனுஷனுடைய லைஃப் 4 விரல் கடை, 4 பிரிக்கலாம். குழந்தை பருவம், டீனேஜ் அண்ட் வாலிபம், மனுஷன், முதிர்வு. அப்படிதான் வேறுன்னு சொல்லுது. பழுதற்ற 1 வயதான ஆட்டுக்குட்டியே நீ எனக்கு முன் வெட்டுன்னு சொல்ற. இவங்க வெட்டுற ஆடு ஹீஃபர்னா சிவப்பு நிறமா இருக்கும். அவருடைய டோட்டல் வருஷமே 4 வருஷம்தான் இருக்கும். ஸோ 1 வருஷத்துல அந்த ஆடு பலி கொடுக்கப்படுது. குழந்தை பருவம், குழந்தை இன்னசென்ட், அதுக்கு பாவம் எனக்கு தெரியாது, துன்மார்க்கம் எனக்கு தெரியாது, சும்மா கை கால உதறும், அழும். குழந்தைகளை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை மறந்துடுவேன். அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகி தன் இளம் வயதில் இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கொடூரமான சிலுவை. ஏன்னா நம்ம செய்த எல்லா பாவங்களையும், கண்ணில், கையில், காலில், வாயில் செய்த எல்லா பாவங்களையும் அங்கே ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன உங்க பெரிய கம்ப்யூட்டர், உங்க மூளையில் நீங்க நினைச்செல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க அந்த புக்கை பார்க்கல, நான் பார்த்து வந்துட்டேன். ஒவ்வொருவர் செய்தாக்கிறான். அது யார் பெரிய கவர்னராகட்டும், கலெக்டராகட்டும், பிரைம் மினிஸ்டராகட்டும், பிரசிடென்ட், எவனா இருந்தாச்சு, ஒவ்வொரு நிமிஷம் அவன் என்ன செய்தாங்கிற எழுதப்பட்டிருக்கு. அப்போ இயேசு இடத்தில் வரும்போது ஒவ்வொரு பாவத்தையும் நினைச்சு நினைச்சு அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டானா அது போகும், இல்லைன்னா போகாது. நீங்க சொல்லுங்க மொத்தமா அப்படி. இப்போ இந்த வீட்டை நம்ம சுத்தம் பண்றோம், பெயிண்ட் அடிக்கிறோம், மொத்தமா பெயிண்டை ஊத்திட முடியுமா? இல்லையே. பெயிண்டிங் ப்ரஷ் வச்சு ஒவ்வொன்றா தடவும். அது போல நீங்க வயசாகும் போது ஏசப்பா நீங்க சின்ன வயதில் செய்யற தப்பெல்லாம் ஞாபகப்படுத்த. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு குற்றம் இருந்தா கூட நீங்க மேலே போக முடியாது. ஸோ சின்ன வயசுல நீ அந்த பையன் கோவப்பட்டின, சின்ன வயசுல அவளை உதச்ச, சின்ன வயசுல அவளை கூட்டின, சின்ன வயசுல திருடின, சின்ன சின்ன பாவங்கள், இது முதற்கொண்டு அதில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதை கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். நமக்கு ஞாபகப்படுத்தும் போது அவள் அழிக்கப்படுது. புரியுதா? சிறு வயதில் என்னை பயங்கரமாக அடித்தாங்க. ஸோ நான் வாலி வயசுக்கு வந்து மேலே வரும்போது அநேகர் சொன்னாங்க, அந்த ஸ்தாபனத்தை மூடிடுங்க, போலீஸ் சொல்லி மூடிடுங்க அப்படின்னா. செய்திருக்கலாம், என்னுடைய உடம்பை காமிச்சிருந்தாலே செய்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம், என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் தஞ்சாவூரில் இசைக்கியல் துவராஜ் ஐயர், சிஎஸ் ஐயர், சுமார் 6000 பேர் வந்திருக்காங்க. நான் ரூமில் ஜாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்போதுமே ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடி ஜீசஸ் வரணும். அவர் வராமல் நான் போக மாட்டேன். அவர் வருவார். மெசேஜும் உங்களை மாதிரி ரொம்ப மணி நேரம்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏசுவா வந்தார் எனக்கு 5 நிமிஷம் தான், எல்லாரும் போயிரு. ஆனால் இயேசுவா வரலையே நான் அழுதுகிட்டு இருந்தேன். 6:30 மணிக்கு நான் செய்தி கொடுக்கணும். 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, அப்பவும் ஜீசஸ் வரல. நான் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ரெவரன்ஸ் என் கூட ஞானக்கண்ணு ஒருத்தந்தா, ஐயா மறந்துட்டாங்க டைமை, போய் சொல்லுங்க, மணி 7:30 ஆச்சு, ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்க, வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா. இவன் மெதுவாக வந்தா, ஐயா மணி 7:30 ஆச்சு அப்படின்னா. அவன் வெளியே தாங்க காத்திருப்பான்.
அப்போ நான் ஏசப்பட ஆள்றேன், ஏசப்பா இவ்வளோ நேரம் காத்திருக்கேன், நான் காலையில் 8 மணி நேரம் காத்திருக்கேன், நீங்கள் இன்னைக்கு வரல அப்படின்னு. ரொம்ப வேடிக்கைன்னா ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் பண்ணார். தங்கம், உன்னை அடிச்சவனை மன்னிச்சிட்டியான்னு கேட்டார். என்ன கேட்டாரு? 100க்கு 99 மார்க் எடுத்தோன்ன சூயின் நீடில் வச்சு குத்துனாங்களே, அவனை மன்னிச்சிட்டியான்னு கேட்டார். ஏசப்பா நானா தப்பு பண்ணேன், அது கொடு ராட்சசர்கள் எல்லாம் கேய்ஸு, இந்த கழுதையில யார் மன்னிப்பா அப்படின்னு. இல்லை தங்கம், நீ எத்தனை முறை தற்கொலை பண்ண இல்லையா? நீ தற்கொலை பண்ணும்போது நான் காப்பாற்றினேன் இல்லையா? அப்பயும் நீ அவனை மன்னிக்க கூடாது அப்படின்னு. டக்குன்னு ஞானக்கடை கூப்பிட்டப்ப ஒரு இன்னும் லெட்டர் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அன்புள்ள கமலசேரனுக்கு என்னை பார்க்கும் போதே எனக்கு கோபம் வந்தது, என்னை பார்க்கும் போதே என்னை அடிக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றினது, ஆகவே என்னை அடிக்க வைத்தது நீயோ அல்ல, நான் தான் காரணம். நான் அப்படி பிறந்திருக்க கூடாது. நீ நல்ல கருப்பா பெரிய மீசை வச்சிருப்ப, நான் வெள்ளையா கேலி ஹேண்டாருனால என்னை துர்பிரயோகம் பண்ணோன்னு நினச்சேன், நான் மாட்டேன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, உன்னை மன்னிச்சிட்டேன்னு மன்னிச்சேன்னு கையெழுத்து போடுறேன். ஜீசஸ் வந்துட்டார். அல்லேலூயா. யார் வந்துட்டா? வா போகலாம் அப்படின்னார். ஜீசஸ் டைம் ஆச்சுனே. தங்கம், எனக்கு என்ன டைம் வேணும், வா. முதல் ப்ரேயர்ல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெரிய பிரெயின் டியூமர் உள்ள குழந்தைய கொண்டு வந்தாங்க. அந்த பிரெயின் டியூமர் எல்லாருமே விழுந்துச்சு. அல்லேலூயா. டியூமரை யாரோ பிடுங்கி எறிஞ்ச மாதிரி விழுந்துச்சு. நம் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, நம்மையில் கிருபையாயிருக்கிறார். கிருபையின் வரங்கள் எப்போ நம்மையில் அவர் கிருபையா இருக்கிறார்? சங்கீதம் 32:10 பாருங்க. உம்மை நம்புறவள் மீது உம்முடைய கிருபை அதிகமாக இருக்கு. The more you have faith and believe in Him, the more you receive the abundant grace from Him. Abundant grace. யாத்ரா 34:6, சங்கீதம் 86:15, சங்கீதம் 103:8, யோனா 4:2. இப்படி நான் சொல்லிட்டே போகலாம். சங்கீதம் 119, 141, சங்கீதம் 116:5. அவர் பூரண கிருபையும் இரக்கமுள்ள தேவன். The more you trust Him, the more grace will be given. The more grace will be given. The more grace will be given. எவ்வளவு தூரம் நம்புறீங்களோ அவ்வளோ அவருடைய கிருபை உங்கள் மீது இருக்கும். நான் என் மனைவி சொல்லுவோம், கர்த்தாவே நாங்கள் கொஞ்சமே நான் அருகதை இல்லாதவங்க, நீர் இன்றைக்கு இவ்வளவு தூரம் எங்களை உயர்த்திருக்கீங்க, பெரியோருடைய நாமத்தை கொடுத்துருக்கீங்க. 2 சாமுவேல் 7:1 படி, பெரியோருடைய நாமம். நான் எங்க போனாலும் முன்பின் அறியாதான் வணக்கம் போடுவான். எதுக்கு வணக்கம் போட தெரியாது, எதுக்கு வணக்கம் போட தெரியாது. அவன் வணக்கம் போட நானும் வணக்கம் போடுவேன். ஸோ அவரை அறியும் போது அவர் பூரண கிருபையை நம்மேல் அனுப்புறார். நான் தாழ்மைன்னு சொல்லும்போது லூக்கா 18 அது படிச்சு பாருங்க, 13. அவனோ பாவியாய் என் மேல் கிருபையாயிரும்னு சொன்னான். So the Lord have forgiven his sins. அடுத்தவன் தசமாலாம் கொடுத்தான், அடுத்த ஆள் இதுக்கு ஒழுங்கா போனான். ஆனா அவன் மேலாம் ஆண்டவர் கிருபை காமிக்கல. தூரத்துல நின்று பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொன்ன மேல ஆண்டவர் கிருபையா இருந்தார். தாழ்மைங்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும்.
நான் தேவனுக்கு முன் அருகதையற்றவன் அப்படி கண்ணீர் வடிக்கும்போது, அந்த கண்ணீர் எப்போ வரும்? அவருடைய சிலுவையின் அன்பை நோக்கி போது அந்த கண்ணீர் தாழ்மையுடன் உயர்த்தப்படுவார். ஏசாயா 57:15 முறுமுண்ட இதயத்தில் அவர் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது உலகத்தில் நேட்டோ பட்டாளத்தில் அநேகர் ரொம்ப பெருமையா இருந்தாங்க. ஜெர்மன் பட்டாளத்திலையும் அநேகர் ரொம்ப பெருமையா இருந்தாங்க. ஏன்னா குண்டு இருக்கு, அதற்கு இதற்கு ரொம்ப ஹிட்லருடைய பெருமை தானே அவனுக்கு வந்திருக்கும். அப்போ அதுல ஒரு வாலிபன், அவங்க அப்பா நல்லா ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாலிபனை ஷூட் பண்ணுவான். அவனை இதுல வச்சிருந்தாங்க. எல்லாரும் கடவுள் இல்லைங்கிற அந்த இதுல இருப்பாங்க, நாசிசம்ல. இவன் மட்டும் போடுறதெல்லாம் ஒரு மரத்தை பார்ப்பான், பெரிய மரம். அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒருத்தர் தெரியக்கூடாது, முழந்தால் பிடிட்டு என்ன சொல்லாதுமா, ஏசுப்பா எனக்கு துப்பாக்கி எடுக்க கூட தெரியாதும்பா. இவ்வளவுக்காக நல்ல சுடுற மனுஷன் அந்த ஆண்டுகிட்ட சொல்லுவான், துப்பாக்கி எடுக்க கூட எனக்கு தெரியாது. ஆனா பாருங்க, அத்தனை குண்டு ஜெர்மன் படையும் விழுந்துச்சு. ஆனா இந்த ஒரு மரத்தின் மேல மட்டும் ஒரு குண்டு கூட விழல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை டேங்கர், அத்தனை பீரங்கி, அத்தனை மிசைல்ஸ் ஜெர்மன் மேல விழுந்துச்சு. பார்க்கிற இடமெல்லாம் சாம்பலானது. அந்த ஒரு மரம் மட்டும் பச்சையா இருந்துச்சு. அதே மரம். அப்போ ஒரு வெள்ளக்காரன் யோசித்தா, ஆமா பெரிய பெரிய மரத்தில் அடிச்சிட்டோம், பில்டிங் எல்லாம் சாம்பல் ஆக்கிட்டோம், இந்த மரம் மட்டும் ஏன் பச்சையா இருக்கு? நம்ம ஊர்ல இருக்க ஆலமரம் மாதிரி பெரிய மரம், இதை நம்ம பார்க்கணும் சொல்லிட்டு தான் துப்பாக்கியை பையில போட்டுட்டு மெதுவா போனார். அவன் நினைச்சாரு இந்த மரத்துக்குள்ள ஏதோ ஆட்டுக்குட்டி இருக்குன்னு. ஆனா அந்த மரத்து பொந்துக்குள்ள இந்த வாலிபன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாலிபனை பார்த்த உடனே அந்த நேற்றோ அந்த மனுஷன் கிறிஸ்டியன் தான், இவன் ஜெர்மன், அந்த இது போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அவர் பார்க்கல. இந்த வாலிபனை பார்த்தனை கட்டி பிடிச்சு, நீ கிறிஸ்டியனான்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீன்னா, இல்லை நீ கிறிஸ்டியனா தான் இருக்கணும் அப்படின்னா. ஆமா, ரகசிய கிறிஸ்டியன். எவ்வளவு நாள் இந்த மரத்துக்குள்ள இருக்க? எவ்வளவு நாள் போர் நடந்து? 28 நாள் இந்த கிரவுண்ட்ல போர் நடந்திருக்கு. என்னை தவிர ஒருத்தர் உயிரோடு இல்லை, நான் மட்டும் உயிரோடு இல்லை. அப்ப 28 நாள் உனக்கு யார் சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த வாலிபன் சொல்றான், குருவிகள் எனக்கு சாப்பாடு கொடுத்துங்கிறான். எது கொடுத்தா? குருவிகள் எனக்கு சாப்பாடு கொடுத்து. அது மட்டும் இல்ல, நைட் ஆனா காக்கும் தூதன் உருவப்பட்ட இது விழுந்தார். அப்படி உண்மையாவே ஆழமான கிறிஸ்டியனா வெளியே பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னா. அப்ப அந்த வாலிபன் சொன்னா, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நான் ஒரு லூதரன் சர்ச் கிறிஸ்டியன் அப்படி சொன்னேன். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அடுத்த வேதம் சொல்றார், சங்கீதம் 32:10, அவரை அறிந்தவர்கள் மீது அவர் கிருபை அளிக்கிறார். The more you want to know about Jesus, know about the word of God, the more grace will be given unto you. சரி, இந்த கிருபை கிடைச்ச மட்டும் இல்ல, இது நிலைச்சு நிக்கணும். நிலைச்சு கடைசி வரைக்கும் நம்மோட அந்த கிருபை வரணும். அந்த கிருபை வரலன்னா மோட்சம் போக முடியாது. நிலைச்சு வரணும். யார் மேல் நிலைச்சிருந்து? மோசே மேல். யாத்ரா 33:19 என் தயெல்லாம் உனக்கு பயம், நான் என்னை உனக்கு காண்பிப்பேன். ஏன்? 12:3 பூமியில எல்லாரை பார்க்கிறோம் மிகுந்த
மிகுந்த சாந்த குணம் வாய்ந்த. சாந்தம் அப்படின்னா அமைதி, பொறுமை, இரக்கம். சாந்தம். மோசே என்பவன் மிகுந்த சாந்தம். Look at Moses. தாயும் சகோதரன் செய்த ஜெபத்துல அவன் முதலைகள் நிறைந்த நைல் நதியில அவன் தப்பி வைக்கப்படுறான். இஸ்ரேல் ஜனங்கள் 12 கிலோமீட்டர் தள்ளி தான் குளிக்கணும். ராஜாத்தி 12 கிலோமீட்டர் தள்ளி அங்க குளிப்பார். நைல் நதி முதல்ல நிரம்பி இருந்துச்சு. இடியாமீன் தான் தின்னு போட்ட பிணங்களை நைல் நதி போட்டான். இந்த முதல கடந்து 12 மைல் அந்த சின்ன நாணல் பெட்டி சென்றது. இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணணும். நாணல் புல்ல செய்த ஒரு சின்ன பொட்டி குழந்தையோடு 12 மைல் எப்படி டிராவல் பண்ணுச்சு? The faith. சரி, அவன் எடுக்கப்பட்டான். ஹிட்ஸாப்பு அரசி தான் வளர்த்தான். 25 வயது கப்பல் கேப்டன் ஆனான். சாரி, படை கேப்டன் ஆனான். எத்தியோப்பியா போனாலும் ஜெயித்தான். சகல கற்று சேர்ந்தான். அப்போஸ்தலர் 7:22. சகல கற்று சேர்ந்தான். உள்ளத்தின் ஆழத்தை தேவனுடைய மனுஷனோடு சஃபரான் நினைச்சான். காணக்கூடாத தேவனை வணங்கினான். 3 நாள் பயண தூரத்துல யாக்கோபா தூண் வச்சு வணங்கும். ஆனா இவ்வளோ பெரிய ஃபேமஸ் மேன் ஒரு சின்ன பாவத்துக்காக, தன்னுடைய விரோதியான எகிப்தியனை கொன்றதுக்காக 1800 மைல் வனாந்தரத்துல ஒரு நாள் பிரெட் ஒரு நாள் தண்ணியோட நடக்க ஆரம்பிக்கிறான். நீங்க என்னையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோசே டிராவல் பண்ண இடம் 1800 மைல்ஸ், ஆர் யூ கேன் சே கிலோமீட்டர். கிலோமீட்டர் மைல் ஒன்றா வராது. ஒரு இடத்துல ஒரு புல்லு கூட கிடையாது. நாட் ஈவன் அ கிராஸ். நான் ஒரு மஸ்கட் போனப்போ அந்த மலை ஓரத்தில் புல்லு பார்க்கணும். இவ்வளோதான் இருக்கும் புல்லு, தெரியாது. இந்த எகிப்துடைய இஸ்ரேல் போங்க, புல்லு இவ்வளோதான் இருக்கும். இப்போதான் புல்லு உருவாக்கி. இப்படிப்பட்ட ஓநாய்கள் நிறைந்த விஷப்பாம்பு நிறைந்த இடத்துல அவன் தடுமாறி அவனுடைய பலனெல்லாம் ஒடுங்கி போகும் அளவிற்கு அவன் நடக்கிறான். இவ்வளவு தூரம் போலன்னா எகிப்து ராஜா பிடிச்சிருவான். எகிப்து 60 நாடுகளை ஆட்கொண்டது. போறான். Until he realized that one strike of God is more powerful than millions of strike by a man. One strike of God in appropriate time is far more powerful than millions of strikes of human being. மனிதன் எடுத்துக்கொள்ளும் ஆயிரக்கணக்கான முயற்சிகளும் தேவன் எடுக்கும் ஒரு முயற்சியில் தோற்றுக்கும். தேவன் ஒரு ஸ்ட்ரைக் பண்ண இடத்துல ஆம்பிளிஃபையர் பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்ட்ரைக் in appropriate time, one strike, that's enough. அதை உணரும்படி தேவன் வைத்தார். மோசே, நீ பெரிய படைத்தலைவன் தான். நீ நினைச்சா எகிப்திலே பெரிய கலாட்டா பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் நாட் பாசிபிள். Still you have to wait 40 years until you become 80 years and have a stammering tongue and lost all your strength. அவன் மோசே அழுறான். தேவனே, எவ்வளவு கோபமா இருக்கீங்க, எப்பொழுது திரும்புவீங்க? உங்களுடைய கோபத்தின் வல்லமை உணரணும். சங்கீதம் 90 4-9 அவன் அழுறான். Was crying. How long? கர்த்தர் சொன்னார் ஆதியாகமத்தில் 9:5-6 மனிதனுடைய ரத்தத்தை எவன் சிந்துறானோ அவனுக்கு நான் பழி வாங்குவேன்னு சொன்னார்.
ஆனால் அதை ஏசப்பா எப்படி சொன்னார்? மத்தேயு 5:22 முட்டான்னு சொன்னாலும் நீ கொலை பண்ணிட்டான்னு முடிச்சிட்டார். ஜீசஸ் பயங்கரங்க. ஜீசஸ் சட்டங்கள்லாம் நியாயப்பிரமாணத்தோட பயங்கரம். பெண்ணை இச்சையோட பார்த்தாலே விசாரம் பண்ணிட்டான்றார், முடிச்சிட்டார், போச்சு. அப்படித்தானே? ஜீசஸ் கடுமையானவர் தான். அப்படியா? எவ்வளோ அன்பா இருந்தாலும் நான் அடிக்கடி ஜீசஸ் சொல்லுவேன், ஜீசஸ் நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பா, ஏன்பா இப்படி கடுமையான சட்டங்களா போட்டீங்க? என் தங்கம், நீ என்னை நேசித்தா அந்த சட்டங்களா தெரியாதுன்ட்டார். என்ன சொல்றாரு? நீ என்ன நேசித்தா அதெல்லாம் சட்டங்களா தெரியாது. நீ என் வீட்டு பிள்ளை தானே, என் பிள்ளை என்னமா தான் இருக்க முடியும். ஸோ ஒரு சின்ன பாவத்துக்காக, அந்தரங்க பாவத்துக்காக 40 வருஷம் கஷ்டம். மகா பெரிய படைத்த 60 நாடுகள் பேர் பெற்ற சேனை தலைவன் ஆடுகளை மேய்க்கிறான். அவனுடைய இரும்பு பிடிச்ச ஞானம் அந்த மனம் உடைக்கப்பட வேண்டும். Until God waits. ஆனா ஆண்டவர் தம்முடைய கிருபை எடுக்கல அவனோட்ட. He wanted to make him to know that his heart has to be crushed, broken, and become meek. அவன் உணர்ந்தான். எனக்கு மோசே நினைச்சா ரொம்ப அழுகையா தான் வரும். ஆனா பாருங்க, தண்டிச்சார் ஆண்டு. ஆனா முழு இரக்கத்தையும் அவனில் பாராட்டினான். Why? He didn't want to enjoy in the fleeting enjoyment and in the evil indulgence of pernicious palaces of Pharaoh, but he decided to suffer with God's children who were suffering, tortured and killed. தன்னுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் படுகிற பாடுகளை தானும் பங்கு பெறணும்னு நினைச்சான். அதான் முக்கியம். தானோட எப்படியா விடுவிக்கணும்னு நினைச்சான். இன்னைக்கு நம்மளை எத்தனை பேர் மற்றவருடைய பாடுகளை நம்முடைய பாடுகளை நினைக்கிறோம்? How many of you? சொல்லுங்க. மற்றவருடைய பாடுகளை நம்முடைய பாடுகளா நம்ம நினைக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒருத்தர் கேன்சர் வந்துச்சு, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நீங்கள் தூங்குவீங்களா? தூங்க மாட்டீங்க. தூங்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போ நிம்மதியாக தூங்குறீங்க. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அழுறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கு. ஒரு குடும்பம் வந்துச்சு, ஆந்திரா, சின்ன பிள்ளைகள். ஒரு பிள்ளை எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறான், அடுத்த பிள்ளை பிஇ படிக்கிறான். இந்த என்ஜினியர் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு வருஷம் பயங்கர ப்ளீடிங். பொம்பளை பிள்ளை, நான் பேர் சொல்ல விரும்பல, பயங்கர ப்ளீடிங், கிளாட்டா ப்ளீடிங். ஒவ்வொரு வாரம் 2 to 3 பாயிண்ட் பிளட் அவளுக்கு கொடுக்கணும். She belongs to B group. ஆந்திரா ஃபுல்லா செக் பண்ணாங்க. இதுல வேற ஒரு டாக்டர் அவசரப்பட்டு என்னமோ ஆபரேஷன் பண்ணாங்க. அதுவும் செய்யும். ப்ளீடிங் ஆபத்துல வாந்தி எடுக்கும், பயங்கரமா வாந்தி எடுக்கும். வெள்ளூர் போனாங்க, மெட்ராஸ் அப்போலோக்கு போனாங்க. nothing happened. முடிவில் என்னை குறித்து கேள்விப்பட்டாங்க. நான் பிள்ளைகிட்ட சொன்ன காரியம், ஒரு விசை நான் அவனை பார்க்கணும். இது கம் டு திருச்சி. நீங்க மெட்ராஸ்ல திருச்சிக்கு வர மாட்டேங்கிறீங்க என்னை பார்க்க, அப்படிதானே? 5000 மெட்ராஸ் போகணும், அப்படிதானே? இனிமே நான் வரமாட்டேன், நீங்க அங்க வாங்க. அது பாவம், அவ்வளோ ப்ளீடிங்கோடு கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிடுச்சு. வரும்போதே சாரமாக தான் வந்துச்சு.
என்னுடைய ரூமில் தங்க வச்சேன். 3 நாள் தங்க வச்சேன். ஜபம் பண்ணேன். அந்த பிள்ளை என்னுடைய பேத்தியாவே நினைச்சேன். அழகு பிள்ளை, அவன் தங்கச்சி அழகா இருக்கா, செலம் போல இருக்கா. கெட்ட விதமான அழகுன்னு சொல்ல, அந்த முகத்திலே ஒரு அழகு, தெய்வீக பிறகு. ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஒரு பெரிய இறைச்சல் கேட்டது. என்னடா இவ்வளவு பெரிய எரிச்சல் கேட்டா, பெரிய பாம்பு நைட் வந்து என்னோடு பேசுது. என்ன பேசுது? கடைசியில் வந்துட்டாங்களா? நீ ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு தெரியும், உன்னை கொல்லாம விட மாட்டேன். சரிப்பா, நீ என்ன கொல்றது? யோவான் 10:28 நான் ஏசப்பா கையில் இருக்கேன், ஒருவனை என்னை பறித்து கொள்ள முடியாது. சரியா? ஒருவன் உன்னை பறித்து கொள்ள முடியாது. நீ ஜபனுக்குள்ள கொண்டுறேன். நீ கொண்டா என்ன? ஏசப்பா நான் வந்து உயிரோடு எழுப்பிடுறேன் அப்படின்னு. இன்னும் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. ராத்திரி எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு. நீங்களா இருந்து என்ன பண்ணுவீங்க? பயந்து ஓடி இருப்பீங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் தான் எப்போது போருக்கு ஆயத்தமா இருக்கேன். எனக்கு வேண்டியது பிள்ளை ரிலீஸ் ஆகும், நல்லா படிக்கிற பிள்ளை, ஒரு செமஸ்டர் அரியர்ஸ் வைக்கலாம். முடிவில் அந்த பாம்பு கோவப்பட்டு போயிட்டு பிள்ளை கூப்பிட்டேன், பிள்ளை ஒன்றும் கவலைப்படாது, உங்க அம்மாவுடைய ஓன் சிஸ்டர் எலமான் டெம்பிள்ல உனக்கு விச் கிராஃப்ட் வச்சிருக்காங்க. விச் கிராஃப்ட் டாக்டர்ஸ் எப்படி ஹீல் பண்ண முடியும்? அதை ஜெயித்தாச்சு தாங்க அப்படின்னு. உடனே 1 வருஷம் ப்ளீடிங் ஒரு செகண்ட்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3 நாள் நான் இரவும் பகலும் அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டேன்னா, அவளை என் பேத்தின்னு நினைச்சு ஜெபம் பண்ணிட்டேன்னா நடந்திருக்குமா? சொல்லுங்க பிள்ளைகளா. மோசே தனது ஜனடைய கண்ணீரை கண்டார். ஜீசஸ் நம்முடைய கண்ணீரை கண்டார். ஆகவே கர்த்தர் மோசையின் மீது அபாரமான கிருபை அளித்தார். என்ன கிருபை? 22 லட்சம் மக்களுக்கு 40 வருஷம் வானத்திலிருந்து மன்னாவை வர வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே என்னடானா ஒவ்வொரு மீட்டிங்கும் பிரியாணி, ஒவ்வொரு மீட்டிங்கும் பாயாசம், ஒவ்வொரு மீட்டிங் சாப்பாடு, ஒவ்வொரு மீட்டிங் ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர். அம்மா நம்மளால கொடுக்க முடியாதுப்பா, நம்மளால கொடுக்க முடியாது. நீங்கள் வேணா ஸ்பான்சர் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன். எனக்கு அந்த பேட்டர்னே பிடிக்காது. இயேசுவண்ட வந்த யாருமே சாப்பாடு வரல, அது போட்டோம். ஸோ வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்தான். ஹல்லேலூயா. ஒரு ஷெப்பர்ட் ராட்ல 6000 அடி சென்ட்ரல் ஆழமுள்ள சிவந்த சமுத்திரத்தை கல்லு போல மாற்றி 2 பர்லாங் தள்ளி நிற்கும்படி செய்தான். ஹல்லேலூயா. நியூக்ளியர் பாம்பு கிடையாது, பெரிய மாடர்ன் டெக்னாலஜி கிடையாது. 12 மைல் நீளமுள்ள சிவந்த சமுத்திரம், சென்ட்ரல் 6000 அடி. யோசித்து பாருங்க, 6000 அடி. தொட்டு பார்த்துருப்பாங்கல்ல, ஐஸ் பாருங்க. நானா இருந்தா தொட்டிருப்பேன். ஒரு செகண்ட் with a shepherd rod, with a shepherd. வேதம் என்ன சொல்லுது? 34 7-10, யாத்ரா 34:10. நான் உன்னோடு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், ஒருவரோடு செய்யாத காரியத்தை நான் உன் மூலமாய் செய்வேன். ஹல்லேலூயா. என் அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த கிருபை வேணுமா? வேண்டாமா?
வேணுமா வேண்டாமா? இதுவரைக்கும் நடக்காத அதிசயங்களை உன் மூலமாய் நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அமெரிக்கன் இமிகிரேஷன்ல சில புத்தி இல்லாமல் கேள்வி கேட்பாங்க. ஹஸ்பண்டை வைஃப் பிரித்து தான் பேசுவாங்க, சேர்த்துலாம் பேசுவாங்க. அப்போ ஒரு நாள் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டாங்க. வீடு இருக்கு அப்படின்னு, அது காட்டுங்க அப்படின்னு. அது என் ஒய்ஃப் பேர் அப்படின்ச்சு. That belongs to your wife, not belongs to you அப்படின்ட்டாங்க. இந்த முறை விடுறோம், அடுத்த முறை விட மாட்டோன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? அந்த வீடு அந்த ஸ்திரீனுடைய அப்படின்னா வைஃப் கூட சொல்ல. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா இமிகிரேஷன்ல? அது அங்கே உட்கார்ந்துருக்கே அந்த ஸ்திரீனுடைய, உங்களுடைய இல்லை. உங்களுக்கு சொத்து இருக்கான்னு கேட்டான். இல்லைன்னு. ஆனால் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். ஏசப்பா இந்த படுபாய்கள் இப்படிலாம் கேட்குது, நான் வீட்டுக்கு எங்கே போகிறேன்? நான் தான் இப்போ ஊழியது வந்துட்டேன்னு. மெடிக்கல் இருந்தாலும் கட்டிடுவேன் அப்படின்னு. நீ ஏன் அதை அப்படி கவலைப்படுற? வீடு தானே வேணும் அப்படின்னா. நான் பார்த்துடுறேன். என்ன சொன்னார்? நீ என்ன பார்த்துட்டே இரு, நான் உன்னை பார்த்துடுறேன். என்ன சொல்றாரு? நீ என்ன பார்த்துட்டே இரு, நான் உன்னை பார்த்துட்டேன். இன்னைக்கு எவ்வளோ கவலைப்படுறீங்க? பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு ஃபியூச்சர் அமையணும், பிள்ளை பாஸ் பண்ணணும், அப்படிலாம் கவலைப்படுறீங்களா? ஆனால் நீங்கள் என்ன செய்ய மறந்துட்டீங்க? ஏசப்பாவை மட்டும் பார்க்க மறந்துட்டீங்க. சார் நான் பாட்டுக்கு ஏசப்பா பார்த்துருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தார். பிரதர், உங்கள் வீடு கட்டணுமா, வீடு வேணுமான்னார். ஆமாம். அவர் பாட்டுக்கு 1 கோடி ரூபா கொடுத்து போயிட்டார். கரணை தட்டுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. மிரக்கலை அனுபவிக்காதவன் மிரக்கல் இப்படி பேசல, மிரக்கலை அனுபவிச்சவன் பேச. ஹல்லேலூயா. அந்த 1 கோடியே ஆண்டருக்கு 10 லட்சம் எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் ஒழுங்கா போயிடும். என்ன போயிடும் சொல்லுங்க? தசம்பாகம் ஒழுங்கா போயிடும். அதுல யார் என்ன சோத்துக்கே வழினா கூட கர்த்தருக்கு போறது போகும். நீங்க உண்மையா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையா இருக்கீங்களா? போட்டு. சோ ஒருவரோடும் செய்யாத கிரியை உண்மையும் செய்யும். Hallelujah. Most wisest person in the world is Jesus. Hallelujah. அவரை நோக்கி பாருங்க. கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் எல்லாமே சொல்லிடுவார். சரியா தப்பா? ஜீசஸ் சரியா தப்பா? சரின்னு கொஞ்சம் பேர் தான் சொல்றாங்க. ஜீசஸ் சரியா தப்பா? ஆமா, நான் அவரை தேடுறேன், அவனுக்கு உதவி செய்யறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், அந்த கிருபை உன்மேல் போடுகிறேன். ஆமென், ஆமென். எந்த பிசாசும் உள்ள வராது. கடைசியா தாவீது மேல கிருபை. சங்கீதம் 89 23 33. என் கிருபையை உன்னை விட்டு எடுத்து போட மாட்டேன். தாவீது மீண்டும் மீண்டும் சொல்றான். சங்கீதம் 136 முழுசா அவர் கிருபை என்று முழுசு. என்னை விட்டு விலகாத அவருடைய கிருபை, அவருடைய கிருபையை நான் பாடுவேன். தாவீது சின்ன ஆடுல மேய்ச்சவன். அவனுக்கு ராஜாங்கிறதுக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. பட் ஏன் ஆண்டவர் அவனை உயர்த்தினார்? சங்கீதம் 113 இழப்பார். சிறியவனை புழுதின் தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கும் கிருபை. அவன் தப்பண்ணா, பெரிய பாவம் பண்ணா, அந்த ஆண்டுடைய கிருபை இந்த மனுஷ். ஆனா அவனை முடிசூடா மன்னனாக இன்றைக்கும் பேர் பெற்றவனாய் அவனை மாற்றினார். தாழ்மை, அவரை துதித்துக் கொண்டே இருந்தான், முறுமுறுக்கவில்லை. தண்டிக்கப்படும் போதும் என்னை அவர் நீதியாயினால் தண்டிக்கிறார் என்று உணர்ந்து
அவரை விட்டு பின்வாங்காமல் அவரை பற்றி பிடித்தார். பற்றி பிடித்தார். ஆகவே கர்த்தர் அவனுக்கு பெரியவளின் நாமத்தை கொடுத்தார். 2 சாமுவேல் 7:9-10. தாவீதை உயர்த்தி அவன் வம்சத்திலே இயேசு பிறக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் எத்தனை பேர் ஏழையாவே இருக்காங்க? ஏன் கடனாளிகளாவே இருக்காங்க? You are not having any grace from God. இந்த பொல்லாத உலகத்துல லஞ்சம் கொடுத்தா மேல வரலாம், லஞ்சம் கொடுத்தா வேலை கிடைக்கும், எது எடுத்தாலும் பணம் தான். ஆனா பணம் இல்லாம மேல வந்தீங்கன்னா அது கிரேஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கிரேஸ். தகுதியற்ற ஒருவனுக்கு பாராட்டப்படும் இரக்கம், கிருபை, அது கிரேஸ். ஒரு அருமையான குடும்பம், நல்ல வசதியுள்ள குடும்பம், தேர் பிசினஸ் பீப்புள். அவங்களுக்கு ஒரே ஒரு பாப்பா, பொட்டை பிள்ளை. இந்த பொம்பளை பிள்ளை அவங்க ரொம்ப நேசித்தாங்க, சீரும் சிறப்புமாக வளர்த்தாங்க. பெரிய பணக்காரன். திடீர்னு ஒரு நாள் ஒரு செய்தி வந்துச்சு, அவங்க அக்கா புருஷனும் இறந்ததாக செய்தி வந்துச்சு. ஆக்சிடென்ட், விபத்தில் இறந்துட்டான். அவங்களுக்கு ஒரு பையன். ஸோ வேற யாருமே இல்லை. ஸோ இவன் யோசித்தான், அந்த பையன் ஆக்சிடென்ட் இடத்துல அவன் மட்டும் பிழைச்சிருக்கான், மற்ற எல்லாருமே செத்துட்டான். இப்போ வைஃப் சொல்கிறான், இந்த பாப்பாவுடைய அம்மா, ஐயோ இங்கே நிற்காதீங்க, நம்ம போயிடலாம், ஏன்னா இவன் வண்டி பின்னாடி வந்துடுச்சு, அந்த பையன் அப்படியே இருக்கட்டும், நம்ம போயிடலாம் அப்படிங்கிறான். அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. முடிவில் இந்த பையனை எடுத்து வளர்க்குறாங்க. இந்த பையனை வளர்க்குறாங்க, வேண்டா வெறுப்பான் மனைவி வளர்க்குறான், ஸ்டெப் மதர். கொஞ்ச நாள் கழிச்சு வைஃப் சொல்கிறான், இந்த பையனை எவன் வளர்ப்பான்? ஆனால் அந்த பிள்ளை, இந்த பையன் ரொம்ப ஸ்நேகம், சின்ன பிள்ளைகள் எல்லாம் 6-8 வயசுல பிள்ளைகள், ரொம்ப பாசம். வைஃப் தான் அரிச்சு கடைசியில் புருஷன் வேற வழி இல்லாமல் அந்த பையனை கார்ல ஏற்றி ஒரு நதிக்கரை ஓரத்தில் வச்சுட்டு போயிட்டான். செத்தா சாப்பிட்டோன்னு வச்சுட்டு போயிட்டான். யாராவது ஆர்பனேஜில் பார்த்தா எடுத்து போட்டோம். நாட்கள் கடந்துச்சு. இவங்க பெரிய பணக்காரங்க. அந்த பாப்பாவுடைய அப்பா அம்மா பெரிய பணக்காரங்க. இந்த பையனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, திக்கு திசை தெரியாம உட்கார்ந்துருக்கான். ஒரு மரத்து கீழே உட்கார், கையில ஒரு துண்டு பிரெட் இருந்துச்சு, அதை சாப்பிட. வயசு பையனுக்கு 8 வயசு. 8 வயசு பையன் நிற்கதியா ஒரு சின்ன படுக்கை வச்சு உட்கார்ந்துருக்கான். குளிர், பனி பெய்யுது, ஓநாய்கள் ஊழிடுற சத்தம் கேட்குது. இந்த பையன் தன்னிட்ட இருந்த தீக்குச்சி வச்சு ஒரு பற்ற வச்சுட்டு தான் சின்ன படித்த சங்கீதங்களை ஒப்பிக்கிறான். அவன் ஒப்பிக்கும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் தாவீதை உயர்த்தினா என்னை உயர்த்தும். என் கையில பணம் இல்லை, என் கையில பொருள் இல்லை, என் கையில எதுவுமே இல்லை, நீங்க தாவீதை உயர்த்தினா என்னை உயர்த்துன்னு சொல்லிச்சான். நாட்கள் கடந்துச்சு. ஆண்டவர் அந்த பையனை போஷித்தார்.
ஒரு ஆர்ஃபனேஜில் வந்து இருந்தான். நாட்கள் கடந்துச்சு. திடீர்னு இந்த பையனை முதல்ல எடுத்தவங்க திடீர்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வேண்டிச்சு. ஸோ கல்யாணம் பண்ண வேண்டியதுனால அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பேங்க்கில் லோன் வேணும், நகை வாங்கணும், பணம். இவங்களுக்கு தேவையில்லை, இவங்க பெரிய பணக்காரங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஏமாந்துட்டாங்க. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் போட்டு ஏமாறுறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது அப்பா, அந்த பிள்ளையோட அப்பா, இந்த பையனோட அப்பா இல்லை, பையனை எடுத்து வளர்த்து பேங்க்ல போய் லோன் கேட்குறாங்க. பேங்க் மேனேஜர் என்ன சொல்றாரு, இந்த பத்திரத்துல லோன் கிடைக்காது, வெளியே நிற்க சொல்லு, வேணா ஒரு டீ மட்டும் கொடுத்தாங்க. இவருக்கு என்ன செய்ய, நம்ம பணக்காரா இருக்கும்போது எத்தனை பேங்க் மேனேஜர் நம்ம வீட்டை தேடி வந்தாங்க, இவரேடா நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறாரு, ரொம்ப பெருமையா பேசுறாரு. நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன செய்வேன், வீட்டை விற்க பார்க்குற யாரும் வாங்க மாட்டேங்கிறான். அப்படி வீடு போயிட்டார். வீட்டுக்கு கோபமா போயிட்டார். போகும்போது இவரும் மனைவி போறாங்க. வீடு திறந்துருந்துச்சு. என்னடா வீடு திறந்துச்சு? உடனே புருஷங்காரன் சொன்னான், ஏமா இதுதான் அவனை பூட்ட வேண்டாமே, இது சரியா பூட்டல, வீடு திறந்திருக்கு. சரி இருந்தாலும் வா உள்ள வந்தா, உள்ள ஒரு சிவப்பு பெட்டி இருந்துச்சு. அந்த சிவப்பெட்டி யாரோ வச்சிருக்காங்க, இது என்னன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் திறந்து பார்க்குறாங்க. உள்ள அத்தனை நகை பிளஸ் 20 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. யார் இதை வச்சா, யார் வச்சிருக்க கூடும் அப்படி அலமோதுறாங்க. அப்ப அந்த பேங்க் மேனேஜர் வந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உன்னால் விரட்டப்பட்ட சிறுவன் நான், உன்னால விரட்டப்பட்ட சிறுவன், ஒரு காலனா கூட நீ எனக்கு கொடுக்கல. உன் மனைவியை பயங்கரமா திட்டி போக்கத்தான் சொல்லி என்னை குப்பை தொட்டியில போட மாதிரி போட்டு போறீங்க. ஆனா 1 சாமுவேல் 2:8-10 நான் படிச்சேன். சிறியவனை புழுதி இருந்து தூக்கி எடுத்து, ஆனா டெஃபினட்டா அடிக்க சிறியவனாகி என்னை குப்பையில தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கும் தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நான் பேங்க் ஜிஎம். எந்த பெட்டியில நீங்க என்ன அனுப்புறீங்களோ, எந்த பெட்டியில ஆகான்னு சொல்லி வெறும் கிழிஞ்ச துணியோட அனுப்புறீங்களோ, அந்த பெட்டியை நிரப்பி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா, ஏசப்பா அவங்களை மன்னிக்க சொன்னார், ஆண்டவர் மன்னிக்க சொன்னார். நான் மன்னிச்சதுனால இந்த நன்மை உங்களுக்கு சேரும். சோ அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் சத்துக்களை மன்னிக்கும் போது உங்கள் மேல் அளவு கடந்த கிருபை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துக்களை மன்னிக்கும் போது அளவு கடந்த கிருபை, இந்த கிருபையினால எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. ஆமென்.